Diwali collections from Anandam Silks. விக்கிரவாண்டியில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அங்குள்ள விடுதிகள் நிரம்பி வழிகின்றன. மாநாட்டிற்கு வருகை தருபவர்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள மாநாட்டு திடல் மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் என பரபரப்பாக உள்ள விக்கிரவாண்டியில் அதை தாண்டியும் ஒரு கூட்டம் உள்ளது. அவர்களிடம் கேட்டபோதுதான் தெரிந்தது மாநாட்டு திடலை காண வந்தவர்கள் என்று. ஒரு நடிகர் கட்சி தொடங்கி இருக்கிறார். முதல் முறையாக மாநாடு நடத்துகிறார். அதனை காண வந்தோம் என கூறுகின்றனர் அங்கு வந்த மக்கள். மாநாடு நடக்க போகுது. ஆனா இப்போ நாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம் தீபாவளி செலிப்ரேஷனுக்காக. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கனால எங்க வர முடியல. அதனால விஜயோட மாநாடு ஏரியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில பார்க்க வந்திருக்கோம். விக்கிரவாண்டி வி சாலையில் தளபதி மாநாடு நடக்க போகுது. அதை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வந்து பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்கு. எந்த மாநாட்டுக்கு இதுமாரி இருக்கே இருக்க தளபதிக்காக எல்லாருமே நாங்கள் வந்து செயல்படுவோம். மாநாடு நடைபெற உள்ளதால் விக்கிரவாண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விடுதிகள் அனைத்தும் புக்காகியுள்ளது. இதனால் அருகில் உள்ள வீடுகளை ஓரிரு நாட்களுக்கு வாடகைக்கு எடுத்தும் கட்சியினரும் ரசிகர்களும் தங்கியுள்ளனர். மாநாட்டுக்கு தளபதி விஜய் அவர்கள் அழைச்சிருக்காரு. அதனால வந்திருக்கோம். மாநாடு சிறப்பா இருக்கு. எங்களுக்கு கொடி போஸ்ட் ஒவ்வொரு கொடிக்கும் பாத்தீங்கன்னா சிறப்பா செஞ்சிருக்காங்க. மாநாடு நாளைக்கு நடக்க போகுது. நாங்க இன்னைக்கே வந்தாதான் மாநாட்டு தளத்துக்குள்ள வர முடியும். அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அதனால நாங்க இன்னைக்கே இங்கனக்குள்ள ஸ்டே பண்ணிட்டு காலைல அதிகாலையில வெள்ளம் பார்த்துடலாம் அப்படின்ற கண்டி இருந்திருக்கோம். நாளைக்கு தான் மாநாடு. இன்னைக்கு ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம். நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. விஜயோட ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்பே ஒரு மெகா ஸ்டெப்பா இருக்கு. பார்ப்போம். இனிமே இருக்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். மாநாட்டிற்கு ஏராளமானோர் வருகை தருவார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழக மாநாட்டு குழுவினர் மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே மாநாட்டிற்கு வரும் அனைவரும் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து வர வேண்டும் என அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநாட்டிற்கு யாரும் இருசக்கர வாகனத்தில் வரவேண்டாம் என வலியுறுத்தியுள்ளார். வரும் வழிகளில் பொதுமக்களுக்கோ போக்குவரத்திற்கோ இடையூறு செய்யாமல் வரவேண்டும் என்றும் காவல்துறையினரின் பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடியுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தங்களின் பாதுகாப்பான பயணத்தை எண்ணியே மாநாட்டிற்கு வருகை தருவேன் என்றும் அந்த அறிக்கையில் விஜய் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் காமராஜ், ஸ்டாலினுடன் சந்தானகுமார். All new Anandam. All new Diwali collections from Anandam Silks.